சக்திவேல் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்கன்னா 7 வருஷம் செய்யாத தண்டனைக்காக பார்த்தீங்கன்னா ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வேலு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகி வெளியே வராரு. அவர் வந்து அவர் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாலேருந்து அம்மாலேருந்து எல்லாமே ரொம்பவே மோசமாக திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பாட்டி வந்து இறந்துருப்பாங்க. பாட்டி இறந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக கேட்குறப்ப ஒன்னால தான் பாட்டி இறந்தாங்க. தென்னரசி இறந்த அந்த துக்கத்திலே அவங்களும் கொஞ்ச நாளே போய் சேர்ந்துட்டாங்க. நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் வச்சா ஏன்னா அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே மோசமாக வேலுவை திட்டி அமைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சக்தி வந்து அவங்க அம்மா விட்டுட்டு போயிட்டா. இனிமேல் அவங்க கூட சேர்ந்து வாழ மாட்டா. அவளை போய் தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வேலுக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா வேலு சக்தியை தேடி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து கதவை தட்டும்போது சக்தி தான் வந்து திறக்கிறாங்க. வேலுவை பார்த்தோன்னா இவ்வளோ கேவலமான வேலையை பண்ணிவிட்டு திரும்ப எப்படி என் மூஞ்சி முன்னாடி வந்து ஒரு நாள் முழிக்க முடியுது அப்படின்னு சொல்லும்போது என்னோட குழந்தைய பார்க்க தான் வரேன், குழந்தைய மட்டும் என்கிட்ட காமின்னு சொல்லிட்டு சக்தி கிட்டே கேட்குறாங்க. உடனே பார்த்திங்க அப்படின்னா அங்கே சக்தியோட அண்ணன் வந்துட்டு அவரோட குழந்தெல்லாம் இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னது குழந்தை இறந்து போச்சா, குழந்தைக்கு என்ன ஆச்சு சக்தின்னு சொல்லிட்டு ரொம்பவே துடிச்சு போயிடுறாங்க வேலு. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா குழந்தை வந்து உயிரோட தான் இருக்குது. வேலுவை வந்து கதவை சாத்தி வெளியே தள்ளுனதுக்கப்புறம் ஒரு பெண் குழந்தை பார்த்திங்க அப்படின்னா வந்து வேலுவை வந்து தொட்டு நீ ஏன் அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அந்த குழந்தை வேலுவோட குழந்தை தான். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா வேலுவோட தங்கச்சி வந்து என் குழந்தைய தொடாத அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிடுவாங்க. வேலுக்கு வந்து இதுதான் தன்னோட குழந்தை அப்படின்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லி பொய் சொல்லி பார்த்திங்க அப்படின்னா தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, வேலு மேலே எந்த தப்பும் இல்லை, வேலு எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு சொல்லி சக்திக்கு தெரிஞ்சு திரும்ப வேலுவை வந்து ஏற்றுக்குவாங்களா, வேலு திரும்ப சந்தோஷமாக ஒரு குழந்தை கூடயும் சக்தி கூடயும் சேர்ந்து வாழ்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.